ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழி 25. ஆதியின் இந்த திடீர் செயலில் முதலில் திகைத்து விழித்தாலும் அவன் கரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்தாள் தனா. அதே நேரம் ஆதியும் தன் மனதையும் அவள் மேல் கொண்ட நேசத்தையும் வார்த்தைகளில் இல்லாமல் அவளுக்கு செயலில் மென்மையாக உணர்த்தி கொண்டிருந்தான். தன் ரணியின் மேல் கொண்ட ஆசையையும் நேசத்தையும் அன்றே அவளிடம் உணர்த்திவிட துடித்தவனுக்கு அதே நேரம் அவள் எங்கே காயப்பட்டு விடுவாளோ என்ற கவலையும் உண்டாக தனாவை மென்மையாகவே கையாண்டான் ஆதி. அதே நேரம் தன் அறையில் உறக்கம் இல்லாமல் புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. அவள் அருகில் படுத்திருந்த அவியோ எப்போதோ உறங்கிவிட்டிருக்க, இவருக்கு மட்டும் எப்படித்தான் இப்படி படுத்ததும் எதை பற்றியும் யோசிக்காம தூக்கம் வருதோ தெரியல என்ற புலம்பலோடு எழுந்து அமர்ந்தவள் தன் மனதில் என்ன ஓடுகிறது, எது அவளை தூங்க விடாமல் செய்து கொண்டுள்ளது என கூட புரிந்து கொள்ள முடியாமல் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருக்க அவளுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. தினமும் இரவு தூங்க வரும்போது வழக்கமாக அவி தண்ணீர் எடுத்து வந்து வைப்பான். இன்று அதை அவி மறந்திருந்தான். காலியாக இருந்த பாட்டிலை எடுத்து அவியை திரும்பி முறைத்து பார்த்தவள் ஒரு வேகத்தோடு அறையில் இருந்து வெளியேறி கீழே வர சமையல் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. எப்போதும் இதையெல்லாம் கவனிப்பது தனாதான். அவள் இங்கு வந்த பிறகு காஞ்சனாவுக்கு முழு ஓய்வு கொடுத்து விட்டிருந்தாள் தனா. அவரும் அவ்வப்போது தன்னாலான உதவிகளை தனாவின் தடையையும் மீறி செய்ய முன்வந்தாலும் பெரும்பாலும் இங்கு நடக்கும் அத்தனை வேலைகளும் தனா செய்ததாகவே இருக்கும். அதை எண்ணியவாறே கீழே இறங்கிக் கொண்டிருந்தவள், ஓஹோ, மேடம் இன்னும் கொண்டாட்ட மூட்ல இருந்து வெளியே வரல போல, இதை செய்யக்கூட மறந்துட்டாங்க, எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு பார்ப்போம் என்று முணுமுணுத்தவாறே இறங்கி வந்தவள் சமையல் அறையினுள் கண்ட காட்சியில் அப்படியே அதிர்வோடு விழிகள் விரிய நின்றுவிட்டாள் சஞ்சனா. இங்கு இப்படி ஒரு காட்சியை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்பதை விட ஆதியிடமிருந்து இப்படி ஒரு செயலை அவள் எதிர்பார்க்கவில்லை என்பதே சஞ்சனாவின் இந்த திகைப்புக்கு காரணமாக இருந்தது. அவள் அறிந்த ஆதி அத்தனை கோட்பாடுகளையும் சட்டதிட்டங்களையும் வைத்திருந்தவன். அதை மீற ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான். அப்படிப்பட்டவனின் இந்த செயலை கண்டு திகைத்து நின்றிருந்தவளின் மனதில் ஆதி திருமணமானவன் என்று பதியவில்லையா, இல்லை அவனோடு இருப்பவள் ஆதியின் மனைவி என்பது பதியவில்லையா என தெரியவில்லை. அது புரிந்து இருந்தாலே அன்றைய அவனின் செயலுக்கும் இன்றைய செயலுக்குமான வித்தியாசம் சஞ்சனாவுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். அங்கு சுற்றும் மறந்து தங்களுக்குள் மூழ்கி கொண்டிருந்தவர்களையும் ஆதியின் இத்தகைய செயலையும் காண காண அப்படி ஒரு ஆத்திரம் சஞ்சனாவுக்குள் கனன்றது. அதில் கொஞ்சமும் யோசிக்காமல் அருகில் இருந்த பாத்திரங்களை வேகமாக சஞ்சனா தட்டிவிடவும் அந்த சத்தத்தில் அதிர்ந்து விலகியவர்கள் அங்கு சஞ்சனாவை கண்டு திகைக்க அவர்களை அப்படி ஒரு ஏளனமான பார்வை பார்த்து வைத்தாள் சஞ்சனா. முதலில் எதிர்பாராமல் சஞ்சனாவை அங்கு கண்டதில் உண்டான திகைப்போடு நின்றிருந்த ஆதி அவள் பார்வையில் நொடியில் தன்னை நிதானித்து கொண்டவன் அலட்சியமாக பார்வையை திருப்பிக் கொள்ள, ஆனால் தனாவால் சட்டென அப்படி செய்ய முடியவில்லை. ஆதியின் கரங்களில் கிட்டத்தட்ட கரைந்து கொண்டிருந்தவளுக்கு இந்த திடீர் விலகலும் கண்முன் நின்றிருந்தவளையும் ஒரே நேரத்தில் கண்ட அதிர்வும் சேர காலை அழுத்தமாக ஊன்றி உறுதியாக நிற்க முடியாத ஒரு பதட்டம் மெல்ல எழ நிற்க முடியாமல் தடுமாறினாள் தனா. அதே நேரம்தான் ஆதியும் சஞ்சனாவின் மேல் இருந்த தன் பார்வையை அலட்சியமாக திருப்பினான். தனா தடுமாறுவதைக் கண்டு அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்து நிறுத்தினான் ஆதி. இதில் இன்னும் சங்கடமாக உணர்ந்த தனா மெல்ல அவனிடமிருந்து விலக முயல, அதே நேரம் என்ன அசிங்கம் இது என்று முகத்தை அருவருப்பாக வைத்துக்கொண்டு சிடுசிடுத்தாள் சஞ்சனா.
இதில் விழிகள் கலங்கி போக ஆதியை ஏறிட்டு பார்த்தவள் அவனிடம் இருந்து விலக முயல, இப்போது இன்னும் உறுதியோடு அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டவன், எது அசிங்கம்னு சொல்றீங்க மிஸ்ஸஸ் சஞ்சனா என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்கவும், அவன் அப்படி கேட்ட விதம் வேறு எதையோ அவளுக்கு உணர்த்த கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் சஞ்சனா. ஆனால் ஆதி வெகு சாதாரணமாகத்தான் கேட்டிருந்தான். என்னை கேள்வி கேட்க நீ யார்? எங்கள் வாழ்வில் குறுக்கிடாமல் தள்ளி நில் என்பது போன்ற பொருளிலேயே அவன் கேட்டு இருக்க, அவளுக்கோ அது நீயும் திருமணமானவள்தானே என்கிற ரீதியில் மனதில் பதிய, பதில் எதுவும் சொல்லாமல் ஒரு நொடி மௌனமானவள் சட்டென நிமிர்ந்து, இது கிச்சன்கிறது ஞாபகம் இருக்கா என்றாள் நக்கலான குரலில் சஞ்சனா. ஓ, நல்ல ஞாபகம் இருக்கே. இங்க ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் சமைப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த எல்லா பாத்திரங்களையும் கிளீன் பண்ணுவாங்க, சுத்தமா துடைச்சி வைப்பாங்க. ஆனா சாப்பிட மட்டும் இங்க வர உங்களுக்கும் இது கிச்சன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன், அதிசயம்தான் என ஆதியும் அவளை விட நக்கலாக திருப்பிக் கொடுத்தான். அதில் முகம் கன்ற ஆதியை பார்த்தவள் இனியும் அவனிடம் பேசி பயனில்லை என புரிய தனாவின் பக்கம் தன் பார்வையை திருப்பியவள், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா என்றால் எரிச்சலும் முக சுழிப்புமான குரலில், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்க அசிங்கமாயிடும் என்று ஒரு மாதிரியான குரலில் சஞ்சனாவை எச்சரித்துவிட்டு தனாவை தன்னோடு சேர்த்து இறுக பிடித்தவாறே அங்கிருந்து அழைத்து சென்றான் ஆதி. அவளை ஒரு வார்த்தை சொல்ல விடாமல் ஆதி தாங்குவதையும் சற்று முன் கண்ட காட்சியையும் எண்ணி ஆத்திரத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தவள் தன் கையில் இருந்த பாட்டிலை ஓங்கி வேகமாக வீச, அது சரியாக ஆதி தனா சென்று கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் சென்று விழுந்து நங் என்ற சத்தத்தை எழுப்பியது. இதில் இருவரின் நடையும் ஒரு நொடி தடைபட தனாவின் உடல் இந்த ஆத்திரத்தை கண்டு மேலும் கோழி குஞ்சாக படபடக்க துவங்கியது. சஞ்சுவின் இந்த கோபத்தை கண்ட தனாவினுள் அவளுக்கு ஏதோ செய்யக்கூடாத தவறை செய்துவிட்டது போல் ஒரு தோற்றம் உருவாக அவனிடம் இருந்து விலக முயன்றாள் தனா. ஆனால் தனாவின் மனநிலையை நொடியில் கண்டு கொண்டவன் அவள் உணர்ந்து விலகும் முன் தனாவை தன் கைகளில் சட்டென ஏந்தி கொண்டு விறுவிறுவென மாடியேறி சென்று விட்டான் ஆதி. இது மேலும் சஞ்சனாவை ஆத்திரத்தின் உச்சியில் கொண்டு சென்று நிறுத்த, அப்படி என்ன அவருக்கு இவ உசத்தியா போயிட்டா, படிப்பறிவு இல்லாத முண்டம், அழகுலையும் பெருசா ஒன்னும் கிடையாது, அவளையே இப்படி தாங்குறானே என்று எரிச்சலோடு கத்திக்கொண்டே திரும்பியவள் தன் அறையில் இருந்து இந்த சத்தம் கேட்டு எழிலரசன் எழுந்து வருவதைக் கண்டு அமைதியாக நின்றாள். என்ன சத்தம் இங்க என்று உறக்கம் கலைந்த குரலில் கேட்டவாறே எழிலரசன் வரவும் அவருக்கு வேறு பதில் சொல்ல வேண்டி இருப்பதை எண்ணி பல்லை கடித்தவள், தண்ணி எடுக்க வந்தேன், கை தவறி பாட்டில் கீழே விழுந்துருச்சு என்றால் எங்கோ பார்வையை பதித்தவாறே அவளையும் பாட்டிலையும் ஒரு முறை பார்த்தவர் சஞ்சு நின்றிருந்த இடத்திற்கும் பாட்டில் விழுந்திருந்த இடத்திற்கும் உள்ள தூரத்தை பார்த்தே வேறு எதுவும் கேட்காமல் உள்ளே சென்றுவிட அவரையும் முறைத்து கொண்டு தங்கு தங்கு என படியேறி மேலே சென்றாள் சஞ்சனா. அறைக்குள் தனாவை தூக்கி சென்றவன் அவளை படுக்கையில் அமர வைத்து தன்னோடு சேர்த்து அணைத்த பிடித்தபடியே அமர்ந்தான். தன்னிடம் இருந்து கொஞ்சமும் விலக்காமல், எதுக்கு இவ்வளவு பயம், ஏன் இந்த பதட்டம், உன்னை இங்க யாரு என்ன சொல்லிட முடியும், ஒருத்தங்க உன்னை கேள்வி கேட்டா பதில் சொல்லி பழகு, பயந்து பழகாத, உன் பயந்தான் அவங்க பலம், நீ பயந்து பின்வாங்குவது தெரிஞ்சா அவங்க கேள்விகளும் அதிகமாகும், எல்லை மீறும். நாம ஒன்னும் குழந்தைங்க இல்ல, நம்ம செயலின் விளைவுகள் தெரியாம இருக்க, தெரிஞ்சு செய்யற ஒரு செயலுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டமும் பயமும், முதல்ல அதுக்கு எதுக்கு விளக்கம், உன்னை கேள்வி கேட்க யாருக்கு உரிமை இருக்குன்னு நீதான் முடிவு பண்ணணும் என ஆறுதலாக சொல்வது போல் உறுதியாக சொல்லி அவளை தேற்ற முயன்று கொண்டிருந்தவனின் கரங்கள் மெல்ல தனாவின் முதுகை வருடி கொடுத்து கொண்டிருந்தது. இந்த அனைத்து வார்த்தைகளும் தனாவுக்கு பெரும் பலமாக இருக்க மனதளவில் சற்று தெளிந்தாள் தனா. ஆனால் இப்போதும் சஞ்சனாவின் முன் அப்படி நின்றிருந்த நிலையை எண்ணி தனாவுக்கு மனமும் உடலும் கூசி போனது. ஏதோ செய்யக்கூடாத ஒரு தவறை செய்து விட்டது போல் அவள் உடல் நடுங்க அமர்ந்திருப்பதைக் கண்டு, ரணி இங்க பாரு, இப்போ எதுக்கு இந்த பயம், ஏன் என்னாச்சு, உன் சிஸ்டர் அப்படி திடீர்னு அங்க வருவாங்கன்னு நமக்கு தெரியாது, சரி வந்துட்டாங்க, இப்போ என்ன செய்யலாம், நீயே சொல்லு என அவளின் முகம் பார்க்க பதிலின்றி திருதிருத்தாள் தனா. கொஞ்சமாவது இங்கீதம் தெரிஞ்சவங்களா இருந்திருந்தா
அவங்களே விலகி போய் இருக்கணும். அப்படி இல்லைன்னு போதே தெரியலையா என்று ஒரு சிறு இடைவெளி விட்டவனை புரியாமல் தனா விழிகளை உயர்த்தி பார்க்கவும், அவங்களையெல்லாம் நாம கண்டுக்கவே கூடாது என்றான் ஆதி. அதுவரை தனாவுக்கு தோன்றாதது இப்போது ஆதியின் வார்த்தைகளில் தோன்றியது. ஆம், திடீரென தெரியாமல் அவள் அங்கு வந்து விட்டிருந்தாலும் கூட சஞ்சனா விலகி சென்று இருக்கலாமே என்று தோன்ற, அப்படியே அமர்ந்திருந்தாள் தனா. அவளின் யோசனையான முகத்தைக் கண்டே தனாவின் மனம் செல்லும் பாதையை கணித்திருந்த ஆதி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு ரணி. இதே போல உன் சிஸ்டரும் அவியும் அங்க இருந்து நீ அப்படி அங்க தெரியாம போயிட்டா என்ன செய்வ என்றான் அவளின் முகத்தையே பார்த்தபடி ஆதி. அதில் முகம் குங்குமமாய் சிவந்துவிட அவனை பார்க்க முடியாமல் உடனே பார்வையை தழைத்து கொண்டவள், உடனே அங்கிருந்து போயிடுவேன் என நொடியும் யோசிக்காமல் கூறினாள் தனா. அதேதான், இதுதான் இயல்பான ஒரு செயல். அது அங்க நடக்கலன்னும் போது நாம அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை நரகம் ஆயிடும். நம்ம நிம்மதியும் சந்தோஷமும் நம்ம கையில தான் இருக்கு, புரியுதா என்றான் ஆதி. இதற்கு புரிந்தது என்பது போல தனா தலையசைக்கவும், சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, தூங்கு. காலையில நீ சீக்கிரம் எழுந்துக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்ட. வேலை இருக்குன்னு அதிகாலையிலேயே எழுந்து ஓடுவ என அவளை நன்கு அறிந்தவன் போல பேசினான் ஆதி. அதில் சரி என்ற தலையசைப்போடு ஆதியிடம் இருந்து தனா விலக முயல, மீண்டும் அவளை இழுத்து தன் கையணைப்பில் வைத்தபடி, இப்படியே தூங்கு என்றான் ஆதி. அதில் தனா அவனை தயக்கமாக நிமிர்ந்து பார்க்கவும், தூங்குறனி என சற்று அழுத்தமாக ஆதி கூறவும் பட்டன விழிகளை மூடிக்கொண்டாள் தனா. அவளின் இந்த செயலில் உண்டான புன்னகையோடு தானும் விழிகளை மூடிக்கொண்டாலும் ஆதியின் மனதில் பல யோசனைகள் படையெடுக்க துவங்கின. கொஞ்சமும் இங்கீதமில்லாமல் சஞ்சனா சற்று முன் நடந்து கொண்டிருந்த விதம் ஆதிக்கு அவ்வளவு ஆத்திரத்தை உண்டு செய்திருந்தது. இதே வேறு யாராவதாக இருந்தால் ஒரு வழியாக்கி இருப்பான். தன் தம்பியின் மனைவி என்றிருப்பவளை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருப்பது புரிய, முகம் இறுக ஏதேதோ யோசனையோடு விழி மூடி படுத்து கொண்டிருந்தவன் எப்போது உறங்கினானோ தெரியவில்லை. விடியற்காலையில் அவன் பிடியிலிருந்து விலக தனா மெல்ல முயன்று கொண்டிருந்த அசைவிலேயே கண் விழித்தவன், என்ன தூங்கலையா என கேட்கவும், அவ்வளவு நேரம் அவன் மார்பில் தலை வைத்து படுத்திருந்ததில் உண்டான குறுகுறுப்போடு ஆதியின் முகம் பார்க்க தயங்கியவாறே விழிகளை தலைத்து கொண்டு, இல்ல, நேரம் ஆகுது, எழுந்திருக்கணும் என்றாள் தனா. அதில் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன், அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா, டைம் என்ன என்றான் ஆதி. 5 மணி ஆகுது என்று தனா கூறவும், அவ்வளவுதானே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. நாம நைட்டு தூங்கும்போது 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு என்றான் ஆதி. இல்ல, அப்பா 7 மணிக்கெல்லாம் மாத்திரை போடணும். நான் இப்போ போகலன்னா அம்மா அவசரப்பட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகல என்று அவள் தயக்கத்தோடு கூறவும், சரி போ என தன் கைகளை உடனே விலக்கி கொண்டான் ஆதி. அதில் அவ்வளவு நேரம் மறுத்து கொண்டிருந்தவன் சட்டென கையை விலக்கி கொள்ளவும், கோபமாக இருக்கிறானோ என்பது போல உடனே இறங்காமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு தனா தயக்கத்தோடு அமர்ந்திருக்க, மீண்டும் விழிகளை திறந்தவன், என்ன போகலையா என்றான். இல்ல, நீங்க கோபமா என தொடங்கிவிட்டு எப்படி கேட்பது என தெரியாமல் தனா தடுமாறவும், கோபமெல்லாம் எதுவும் இல்லை, நீ சொன்ன ரீசன் ரொம்ப சரியா இருந்தது, அதனால தான் போக சொன்னேன் என்று புன்னகையோடு ஆதி கூறவும் தான் மனம் நிம்மதியாக சரி என்ற தலையசைப்போடு வேகமாக அங்கிருந்து இறங்கி குளியல் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள் தனா. அதில் நிமிர்ந்து எழுந்து தலையணையை பின்னால் வைத்தவாறு சாய்ந்து அமர்ந்தவனுக்கு மனம் முழுக்க தனாவை பற்றிய யோசனைகளே வலம் வந்து கொண்டிருந்தது. குளியல் அறைக்குள் சென்றவளுக்கும் மனம் முழுக்க ஆதியே நிறைந்திருக்க, இரவு அவன் உணர்த்திய நெருக்கமும் நேசமும் அவளுள் அத்தனை நாள் இருந்த பரிதவப்பையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் செய்து இருந்ததில் முகம் வெட்கத்தில் சிவக்க தன் கைகளை கொண்டே முகத்தை மூடிக்கொண்டாள் தனா. இரவு முழுக்க அவன் கைகளுக்குள்ளும் ஆதியின் அருகாமையிலும் உறங்கியதாலோ என்னவோ நேற்று நடந்திருந்த சங்கடங்கள் எதுவும் அவளது நினைவுக்கு வரவே இல்லை. மனம் முழுக்க ஆதியின் செயல்களே மீண்டும் மீண்டும் வலம் வந்து கொண்டிருந்தது. அதே நினைவுகளோடே குளித்து தயாரானவளுக்கு அப்போதே அவ்வளவு ஆவலாக இரவு
தன்னை நெருங்கியவன், அவ்வளவு நேசத்தை தனக்கு உணர்த்தியவன் அதன் பின் வேறு எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாக அவளை கை வலையில் வைத்து கொண்டு உறங்கியது நினைவுக்கு வர, ஏன் என்னாச்சு என யோசனை சென்றது. ஒருவேளை மனைவியாக அவரால் என்னை ஏற்க முடியவில்லையா என்ற கவலையோ சஞ்சலமோ துளியும் இப்போது தனாவுக்கு இல்லை. இதற்கு வேறு என்ன காரணமாக இருக்கும் என்றுதான் அவளின் எண்ணம் சென்றது. அதே நேரம் நேற்று அத்தனை நேசத்தை அவன் உணர்த்திய போதும் அவன் கைகள் இவளை இறுக்கமாக அணைத்திருந்ததே தவிர அடுத்த கட்டத்திற்கு செல்ல முயலவில்லை என்பதையும் இப்போது உணர்ந்தவளுக்கு அவன் ஏதோ கட்டுப்பாட்டோடு இருப்பது புரிய, ஆனால் அது என்னவென்றுதான் அவளுக்கு புரியவில்லை. அதே யோசனையோடு கிளம்பி வெளியில் வந்தவள் ஆதி விழித்து கொண்டிருப்பதைக் கண்டு, உங்களுக்கு டீ கொண்டு வரவா என்றாள் தனா. அதே நேரம் தனா குளியலறையில் இருந்து வெளியில் வரும்போதே அவளின் முகத்தில் இருந்த யோசனையை கவனித்து விட்டிருந்த ஆதி, அது சஞ்சனாவை பற்றியது என எண்ணிக்கொண்டு, போடு, நானே கீழே வரேன் என்று விட்டு எழுந்து குளியலறைக்குள் செல்ல, தனாவும் ஒரு தலையசைப்போடு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அதன் பின் தனாவின் காலை நேரம் பரபரப்பாக செல்ல அனைவருக்கும் காலை பானத்தை தயாரித்து கொண்டிருந்தவள் காஞ்சனா எழுந்து வருவதைக் கண்டு, நீங்க ஏமா இவ்வளவு சீக்கிரம் எழுந்தீங்க? உங்களுக்கு ஜுரம் இன்னும் சரியாகவே இல்லை, போய் படுங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன் என்றாள் தனா. இதை நான் உன்னை பார்த்து சொல்லணும், உன்னை யாரு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்க சொன்னது? ஆதியே இன்னைக்கு தாண்டா ஊர்ல இருந்து வந்திருக்கான், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே என அவர் கொஞ்சம் புரிதலோடு பேசவும், அவர் சொல்ல வந்ததின் பொருள் புரிய கன்னங்கள் வெட்கத்தில் சூடாக அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டாள் தனா. ஆனால் அவளின் வெட்கத்தை கவனித்திருந்த காஞ்சனா, எங்க இங்க பாரு என அவளின் முகத்தை பற்றி தன் பக்கம் திருப்பி, உனக்கு இப்படியெல்லாம் அழகா வெட்கப்படக்கூட தெரியுமா என்று சிறு புன்னகையோடு கேட்டவாறே அவளின் முகத்தை வடித்து திருஷ்டி கழித்தார் காஞ்சனா. இதையெல்லாம் பார்த்தவாறே அங்கு வந்த ஆதி, இதெல்லாம் அநியாயம்மா, உங்க மருமக மட்டும்தான் அழகா இருக்காளா? ஏன் உங்க மகன் நான் அழகா இல்லையா? ஓர வஞ்சனை செய்றீங்க என்றான். உனக்கு என்ன தம்பி, நீ எப்பவும் ராஜாதான் என காஞ்சனா அவனுக்கும் திருஷ்டி கழிக்க, அதே நேரம் அங்கு அபியும் வந்து வம்பு செய்ய, அடுத்து அபியும் வந்து சேர என அவர் அனைவருக்குமே திருஷ்டி எடுத்து முடித்து சென்று அமர, அனைவருக்கும் தேவையான சூடான பானத்தோடு வந்தாள் தனா. வெகு நாளைக்கு பிறகு அனைவரும் கூடியிருக்க இந்த பேச்சிலும் சத்தத்திலும் உறக்கம் கலைந்து எழுந்த சஞ்சனா அறையில் இருந்து வெளியில் வந்து மாடி வளைவில் நின்று பார்க்க, அங்கு அனைவரின் முகத்திலும் தெரிந்த புன்னகையும் சந்தோஷமும் கண்டு முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் சஞ்சனா. இவளை இங்கு யாரும் ஒதுக்கி வைக்கவில்லை, அவளாகத்தான் ஒதுங்கி நின்று கொண்டாள். இப்போது கூட இவள் அங்கு சென்று அமர்ந்தால் அங்கிருப்பவர்கள் இவளையும் இயல்பாக பேச்சில் சேர்த்து கொள்ளத்தான் போகிறார்கள். ஆனால் அவர்களோடு ஒட்டாமல் நின்று கொண்டு தன்னை அனைவரும் ஒதுக்கி வைத்து விட்டதாக இவளாகவே நினைத்து அவர்களின் மேல் ஒரு கோபத்தை வளர்த்து கொண்டவள் அறைக்குள் நுழைந்து கதவை படார் என சாத்தினாள் சஞ்சனா. இதில் அனைவரின் கவனமும் ஒரு சிறு திடுக்கிடலோடு மேல் நோக்கி பாய சங்கடமாக உணர்ந்த அவி, அது நேத்து நைட்டு தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லம்மா, இவ்வளவு காலையில இந்த பேச்சு சத்தம் அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன் என கூறி சமாளிக்க, காஞ்சனாவும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் ஒரு தலையசைப்போடு அதை தவிர்த்து விட்டார். காலை டிஃபனுக்கு என்ன செய்யட்டுமா என்று தனா கேட்கவும், இன்னைக்கும் நீதான் சமைப்பியா? அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இன்னைக்கு என் செல்ல மருமகளுக்கு பிறந்த நாள், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் தான் செய்ய போறேன் என்று காஞ்சனா கூறவும், அம்மா வெளியே போகலாம், வீட்ல எதுவும் செய்ய வேண்டாம் என்றான் ஆதி. ஓ அப்படியா, சரி போயிட்டு வாங்க என்றார் காஞ்சனா. நாம எல்லாருமே போகலாமா என ஆதி துவங்கவும், நாங்க எதுக்குப்பா என காஞ்சனா கூறும் போதே அங்கு எழிலரசனும் வந்துவிட, சும்மா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? நாம எல்லாம் சேர்ந்து வெளியே போய் எவ்வளவு நாளாச்சு என்றான் ஆதி. கோவிலுக்கு என்றவுடன் மறுத்து பேச முடியாமல் காஞ்சனா யோசனையாக அமரவும், அவரின் முகத்தை பார்த்த எழிலரசன், சரி எல்லாருமே போகலாம், ஆனா கோவிலுக்கு போயிட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறோம், நீங்க எங்கேயாவது போயிட்டு வாங்க என்றார் எழிலரசன். ஏன்பா, ஒரு நாள் தானே, எங்க கூட வாங்களேன், கார்ல தானே போறோம் என்று ஆதி கூறவும், இல்ல தம்பி, அம்மாவுக்கும் இன்னும் காய்ச்சல் சரியாகல, எனக்கும் ரொம்ப வெளியே அலைய முடியும்னு தோணல,
கோவிலுக்கு மட்டும் சேர்ந்து போகலாம் என்றிருந்தார் எழிலரசன்.